கொஞ்சம் இந்த பக்கமா ரைட் சைட்ல போங்க, அந்த பக்கமா லெஃப்ட் சைட்ல போங்கன்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? கட்டின கணவர் வண்டி ஓட்டுறதுக்கு தெரியாமலா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குதான்னு அப்பப்ப அவருக்கு புத்தி சொல்லி அவரையும் கூட சாலையில் வழிநடத்தக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா நிச்சயம் கணவனுக்கு கூட வழி சொல்றதுக்கு பெண் என்கின்ற ஒரு அற்புதமான பிறவியால் மட்டும்தான் முடியும். நடுவர்களே, சிறந்த புத்தகம்னா யாருன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி தாங்க, அந்த பெண் தாங்க. பிறந்த குழந்தைய பால் கொடுத்த உடனே டக்குன்னு தொட்டில போட்டு ஆட்டாத, முதுகுல போட்டு கொஞ்சம் தட்டி கொடுன்னு சொல்லுவாங்க. தோல்ல போட்டு தட்டி கொடுக்கும்போது அந்த குழந்தை எக்ஸ்ட்ரா பால் குடிச்சிருச்சுன்னு சொன்னா அது கக்கிருமா. அந்த செரிமான உடல் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கே பழமொழி எங்க பாட்டி சொல்லி கொடுத்தா கக்குற புள்ள தக்குன்னு சொன்னான். உடனே பால் கொடுத்து தூங்க வைக்காதன்னு ஒரு குழந்தை வளர்ப்பில் கூட புத்திசாலித்தனத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அறிவு சார்ந்த புத்தகம்னா அது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டியாக கிழவி மட்டும்தான். நடுவர்களே, இன்னைக்கு ரோட்டு ஓரத்துல கீரை கடையும் பூக்கடையும் பழக்கடையை வச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு பின்னால் ஒரு பொறுப்பற்ற ஆண்மகன் புத்திசாலித்தனமாக செயல்படாதனால்தான் இந்த பெண்கள் சாலையோரத்தில் ஒரு கூலி தொழிலை கூட செய்கிறார்கள் சொன்னா இவருக்கு புத்திசாலித்தனமா இருந்தா நாங்க வாழ்க்கையில கஷ்டமே படமாட்டம் விடுகிறவர்களே. இதே எங்க திருச்சியில 4 பெண் பிள்ளைகள் ஒரே குடும்பத்துல பிறந்தாங்க. தன்னுடைய தாய் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தந்தை இறந்த பிறகு அந்த குடும்பத்தையே நிலைநாட்டியது யார் தெரியுமா? அந்த 4 பெண்கள் மட்டும்தான். 4 பெண்களும் ஒன்னா சேர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வச்சிருக்காங்க. அந்த 4 பெண்களும் சம்பாரிச்ச காசுல ஒவ்வொரு சகோதரிக்கும் திருமணம் செய்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை கடைசியா தன் தாய்கிட்டயே ஒப்படைச்சு நீ ஏன் இந்த கடையை பார்த்துக்கோமான்னு சொல்லி இன்னைக்கு குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூண்களாக பெண்களின் புத்திசாலித்தனம் தான் இருக்குது என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய பெருமக்களே,